Hello, welcome back to the success stories. Success stories in சொல்லும்போதே it was feeling very good and கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ் வருது. மேபி பிகாஸ் ஆஃப் த பர்சன் லைக் நிறைய பேர் அவங்களோட ஸ்டார்ட் அந்த எண்ட் ஜர்னியாக கேட்குறப்போ இட்ஸ் வெரி குட் டு ஹியர் அண்ட் வித்தியாசமா இட்ஸ் ஃபீலிங் டிஃப்ரெண்ட்லி ஹாப்பியாக இருக்கு ரொம்ப. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மைதாவோட ஜர்னி தான் பார்க்க போகிறோம். ஷீ இஸ் அ வெரி பிரில்லியன்ட் பர்சன். ஐ டோன்ட் நோ ஹவு ஷீ இஸ் திங்கிங் அபவுட் ஹர் செல்ஃப் பட் ஷீ இஸ் வெரி குட் அட் வாட் ஷீ இஸ் டூயிங் நவ். அண்ட் அவங்க வந்து அவங்களோட இட்ஸ் நாட் ஒன்லி வேலை கிடைக்கணும்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் ஹவு ஷீ இஸ் ஹேண்டில் எவ்ரி திங், அவங்க ட்ரிக் என்னென்ன யூஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹியர். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் ஆல் தோஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு அவங்களோட இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் மைதா, வெல்கம் டு தி சேனல். ஓகே, ஐ திங்க் உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. கேன் இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் மஹிதா. நான் வந்து இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் முடிச்சு இந்த அண்ட் லாஸ்ட்டாக காக்னிசன்ட்டில் ப்ளேஸ் பண்ணேன். ஒரு 4-5 months பண்ணேன். அண்ட் அது வந்து ரொம்ப லைக் அது எதுவுமே கற்றுக்கிற மாதிரியும் இல்லை. டெவலப்பராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் அதில் பெருசாக கற்றுக்கிற மாதிரி எனக்கு பிடிக்கல. டெவலப்பராக வந்தது கோடிங் தானே காலம் அந்த மாதிரி எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன் தெரியும். ஓகே, அப்புறம் வந்து லைக் அதில் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் அது. ஸோ இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ வந்து நான் சரியாக ஒழுங்காக பண்ணல, அதனால அது போயிட்டு வச்சுக்கோங்க விட்டேன் அப்படியே. அப்புறம் வந்து வீட்லயே சும்மா இருந்த ஒரு மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தான் பேச ஆரம்பிச்சுருவாங்களே, அதுக்கு பயந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நமக்கு எது கரெக்டாக இருக்கும். அப்போதான் வந்து டாப் கோர்ஸஸாக இருக்கணும், நிறைய சம்பளம் வந்து ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி. சூப்பர் சர்ச். அதில் வந்து UX இருந்தது. சரி அதில் பார்ப்போம், டிசைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ வந்து உங்கள் வீடியோ வந்தது. அதில் உங்கள் ஒரு வீடியோ இருக்கும் தமிழில் ஃபுல்லாக கோர்ஸ் வந்து சொல்லியிருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்துதான் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 months நானாக கற்றுக்கிட்டேன். இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மென்டர் இருந்தால் தான் கரெக்டாக சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் செட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நீங்கள் கோர்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி அதுக்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு மென்டரிங் ஸ்டார்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளே வேலை கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நம்ம ஒன் மந்த் ஒரு 2 months தான் ஆக போகுது, அதுக்குள்ளே நீங்கள் வேலை கிடச்சி. அது எப்படி கிடச்சிச்சு? லைக் என்னென்ன ட்ரை பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் மதிக்கிறாங்க ரெண்டுமே. அதனால வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சும்மா ஒரு 4 எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா போட்டுக்கிட்டேன். என்ன போட்டீங்க? கம்பெனிக்கு சும்மா போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு 2 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி சொல்லி போட்டு விட்டேன். அப்புறம் நான் வந்து இன்டர்வியூனா எனக்கு சீரியஸாவே ரொம்ப பயம். ஒழுங்கா பேச மாட்டேன், என்னோட பேரை கூட வந்துடும், அவ்வளோ பயம், அவ்வளோ இது. சரி அதுக்காக வந்து இன்டர்வியூக்காக ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுனால எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும். இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு இன்டர்வியூல ஒழுங்கா பண்ணேன்னா அடுத்து வேற ஏதாவது வேற இன்டர்வியூ சொல்லிடுவேன். வேற சொதுப்புனா அதை கரெக்ட் பண்ணி இன்னொரு இன்டர்வியூல சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். இன்டர்வியூ எத்தனை இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? ஒரு 10 to 15 இருக்கும். ஓகே, அப்படி பண்ணேன். இது வந்து என்னோட தம்பி ஐடியா, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடியா அப்படிதான் கற்றுக்கிட்டேன். என்ன சொல்வீங்க? இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட்ஸ்னாவே அந்த கொஸ்டின் பார்த்துட்டே பயந்து இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு மாத்திரலான்னு கூட யோசிச்சேன். டொமைன் UX மாற்றி வேற போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே உங்ககிட்ட தான் காட்டினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அசைன்மெண்ட் இவ்வளோ ஈஸியா இருக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு அசைன்மெண்ட் பண்றதுக்கு. ஆக்சுவலா நீங்க நிறைய 2-3 அசைன்மெண்ட்ஸ் ஐ திங்க் 1 வீக்லயே 2-3 அசைன்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுவே நான் ஒரு வேலையா பண்ணிட்டு இருப்பேன். உங்க கிளாஸ் 1 hour முடிஞ்சதும் ஒரு 1 hour நான் அப்ளை பண்ணிட்டு இருப்பேன் எல்லாத்துக்கும்.
இன்டர்ன்ஷாலில் அப்ளை பண்ணுவேன், இண்டீட்ல அப்ளை பண்ணுவேன், 2 வெப்சைட்ல அப்ளை பண்ணுவேன். இண்டீட்ல வந்து சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்ன்ஷாலை வச்சு கொஞ்சமாச்சும் மதிச்சு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அசைன்மெண்ட் முடிச்ச உடனே வந்து மதிக்க மாட்டாங்க. அது வந்து சிலது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மாதிரி, யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி. ஓகே. அதனால நீங்க என்ன டைம்லைன் மேக்ஸிமம் முடிப்பீங்க? லைக் என்ன இன்டர்ன் அப்போ லெட்ஸ் சே ஓகே ஒரு நாள் முடிச்சு அனுப்பிடுவீங்க. ஓகே சூப்பர், பரவாயில்லையே. பையன் அதுவும் நீங்கள் ரிவ்யூ வேறு அனுப்புவீங்களா என்கிட்ட? அப்போ ரிவ்யூ பண்ணி ஒரு நாளே அனுப்பிடுவீங்களா? காலைல பண்ணி நைட்டுக்குள்ள முடிச்ச உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவேன். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் 1 hour வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியும். அது சரி அனுப்பி விட்டுருவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது. ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் இப்போது ஒர்க் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த ஒர்க் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஒரு நாள் படிக்கிறதுக்கு மட்டும்? எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணீங்க? நீங்களா செல்ஃப் டாட்? எனக்கு தெரிஞ்சு மென்டரிங் என்னமோ 1 or 2 months தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செல்ஃப் டாட் டிசைனாக தான் ரொம்ப நீங்களாக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? என்னென்ன கற்றுக்கிட்டீங்க தனியாக படிக்கிறப்போ? ஸோ எவ்வளோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா தனியாக படித்தது? எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக? ஏன்னா நிறைய பேர் வந்து செல்ஃப் டாட் டிசைனாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களா படித்தா ஏதாவது பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன். நான் வந்து யூடியூப் தான் மோஸ்ட்டாக கற்றுக்கேன். அதில் வந்து பாதி வந்து இதுதான் கரிக்குலம், இதெல்லாம் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியாது. லைக் இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் ஃபிக்மா தேவை, அதுக்கப்புறம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஐ பேசிக்ஸாக தேவை. இந்த மாதிரி யூஐ ஃபிக்மா இது டிசைன் பண்ணுறது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் பேக்கெண்டில் வந்து இது யூஎக்ஸ் வந்து சுத்தமாக தொடவே இல்லை நான். அது வந்து உங்கள் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். நான் தனியாக வந்து அதை கற்றுக்கிறப்ப யூஎஸ் வந்து டச் பண்ணவே இல்லை சுத்தமாக. ஓகே, யூஐ ஆனால் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே ஃபைன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட் இதில் கஷ்டமாக இருந்து ரொம்ப கஷ்டம் இதில் இருக்கிறதுலே ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும்னா எது சொல்லுவீங்க? ஒரு கலர் தீம் டிசைன் பண்ணுறது தான் வந்து டிசைன் பண்ணுறது கலர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கா எனக்கு? ஓகே, டிசைன் சிஸ்டமேவா இல்லை வெறும் கலர் சூஸ் பண்ணுறது மட்டும்? மல்டிபிள் நீங்கள் எப்படி கலர் சூஸ் பண்ணுவீங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்கு? இப்போ கரண்ட்டாக நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணி சூஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து அவங்களே பிராண்ட் கலர் அசைன்மெண்ட்ஸ்ல வந்து அவங்களே கொஞ்சம் கலர் கொடுத்துருவாங்க, பிராண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரீடிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும், கலர் அதுலேயே இருக்கும். இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ கிளாஸில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சூஸ் பண்ணுறது இந்த இப்போ வந்து எஜுகேஷன் எல்லாம் ப்ளூவில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல கலர் கோட், அது வந்து கரெக்டாக இருக்குமா? ஒவ்வொரு பிஹான்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். சில ஆப்ஸ்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், சிலதுலாம் வந்து ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க ப்ரைமரியாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது. டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஓகே 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 ஃபைன். ஸோ வேற என்ன கேட்கலாம்ல? வேற என்ன உங்களுக்கு ரொம்ப தோணுச்சு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது? அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க சொன்னாங்க. நான் வந்து என்னோட பர்சனல் இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். உங்களோட பர்சனல் இன்ட்ரடக்ஷன் வேணா ப்ரொஃபஷனல் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க சொன்னாங்க. ஐயோ, சரி. அதுலேயே ஒரு மாதிரி பயந்து ஏதோ உலக ஆரம்பிச்சேன். சரி, அது எப்படியும் அது ஊற்றிக்கிட்டு. செகண்ட் இன்டர்வியூ வந்து இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். நான் வந்து சரி நீங்கள் ப்ரொஃபஷனல் தான் கேட்டாங்க, நானும் ப்ரொஃபஷனலே சொன்னேன். உங்கள் ப்ரொஃபஷனல் வேணா பர்சனல் சொல்லுங்க. இன்ட்ரடக்ஷன் வேணுமா இல்லைன்னா பர்சனல் இன்ட்ரடக்ஷன் வேணுமா? நானே அவங்க என்ன சொன்னாங்க? 2 பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், பர்சனல் சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் சொல்லுங்க. அப்புறம் ஓரளவுக்கு கேட்ச் அப் பண்ணீங்க. எத்தனாவது இன்டர்வியூல நீங்க இந்த செலக்ட் ஆனீங்க? ஃபைனலா 5th நினைக்கிறேன். 5th இன்டர்வியூ. மோஸ்ட்லி ஒரு 14 to 15 அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, கரெக்ட்டா? அது வந்து யுஐ வெக்ஸ் கிடையாது, சும்மா ரேண்டமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இதுவரை நீங்க டிசைன் படிக்கணும்னு அப்ளை பண்ணீங்களா? எப்படி ஏதாவது வேலை கிடைச்சுன்னு அப்ளை பண்ணீங்களா? அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக பேசணுன்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லாம். சூப்பர், நல்ல ஐடியா தான். ஆமா, நம்ம யூஎக்ஸ் இன்டர்வியூஸ் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல.
இதுலயே போயிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்கிறதுனால கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 இன்டர்வியூ தான் யூஎக்ஸ் வேலையில அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்ல செலக்ட் ஆயிட்டீங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம் ஆகுது ஜாயின் பண்ணி? 2 weeks தான் ஆகுது. இது ஒரு ஃபன்னான இன்டர்வியூவா இருக்க போது. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ எவ்வளோ நாள் ஆகுது நீங்க ஜாயின் பண்ணி ஆஃபீஸ்ல? 2 weeks ஆகுது. ஓகே, என்ன இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் ஜாப் ஆஃபர் இல்லை என்ன மாதிரி ஜாயின் பண்ணிருக்கீங்க? இந்த கம்ப்ளீட் ஜாப் ஆஃபரா? இன்டர்ன்ஷிப். ஓகே, எத்தனை மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்? எத்தனை மந்த்ஸ் அப்புறம் உங்களுக்கு? ஸோ நீங்கள் ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க? மோஸ்ட்லி எப்படி நீங்கள் அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க? அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி என்ன எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது அவங்க சைட்லேருந்து? நான் வந்து அனுப்பிடுவேன், அசைன்மெண்ட் அனுப்பிடுவேன். ஓகே. சிலர் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க. ஓகே. சிலர் பார்த்தாலும் அதை ரிவ்யூ பண்ணவே மாட்டாங்க. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட்டாக இப்போ நான் செலக்ட் ஆன கம்பெனி மட்டும்தான் வந்து ரிவ்யூ பண்ணி சொன்னாங்க, இதை மாற்றிக்கோங்க, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. நான் கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சென்ட் பண்ணேன். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் வந்து அவங்க வெப்சைட்டை வந்து ரீவாம்ப் பண்ண டிசைன் ரீவாம்ப் மட்டும் பண்ணிட்டு மொபைல் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எடுத்துட்டேன். அதை வந்து பண்ணி கொடுத்து ஓகே சொன்னாங்க. யூஐ மட்டும் பண்ணுங்க, நான் வந்து அதை புரிஞ்சுக்காம யூஎக்ஸும் சேர்த்து ஏதாச்சும் பண்ணி கொடுத்துட்டேன். இல்லை யூஐ மட்டும் பண்ணால் போதும் சொல்லிட்டு ஒரு 3 இன்டர்வியூ வச்சு அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து என் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை மாதிரி வச்சுட்டேன். என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு பிஹான்ஸ்ல உங்களோட ஏஸ்தட்டிக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டுமா வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கணும் நான் போர்ட்ஃபோலியோக்கே. அவங்களும் சொன்னாங்க இதுலேயே செலக்ட் ஆயிருக்கலாம், நீங்கள் கம்யூனிகேட் ஒழுங்காக பண்ணலை, இந்த டிசைன் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்கு. அதுக்காக தான் அசைன்மெண்ட்டே கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணி காட்டுங்க, உங்களுக்கு ஓகேன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு ஓகே வந்துச்சு. 3rd இன்டர்வியூல தான் ஓகே ஆச்சு. ஓகே, அப்போ ஃபைன். சரி, அப்போ நான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் உங்களோட பிஹான்ஸ் ப்ரொஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு செக் தே கேன் செக். ஓகே மைதா, உங்களோட பேக்கேஜ் என்ன இருக்கு இப்போ ஜாயின் பண்ணி? இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யூ கேன் டு தட். பேக்கேஜ் வந்து லைக் இன்டர்ன்ஷிப் வந்து 10,000 per month கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஓகே. அப்புறம் என்ன, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடச்சிடும், கவலைப்படாதீங்க, நீங்கள் பொழைச்சிப்பீங்க. ஓகே மைதா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்டர்வியூ. இஃப் யூ வாண்ட் ஷேர், யாருக்காவது ஏதாவது சொல்லணும், இல்லை இதை ஃபாலோ பண்ணால் இது நல்லா நடக்குது, மேபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற ஏதாவது ஒரு கேட்சி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லலாம். நான் இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும் அதுவே வந்து பெரிய எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. Okay. Thank you, Maita. Thanks for your time. Thank you so much for watching. I hope in the video உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். In case if you are struggling to search for a job or to get a job, you can maybe try this way as well. I'll meet you all in the next video. Till then, bye-bye.